Hey guys, it's JK and you're watching Idiotic JK guys. இந்த வீடியோல எனக்கே ஃபேஸ் ஆகி இருக்கிற இப்போ கரண்ட் ப்ராப்ளம் என்னன்னா நெட்வொர்க் இஷ்யூஸ். அண்ட் இந்த நெட்வொர்க் இஷ்யூவை நானே நிறைய தலைலாம் கெடுத்துக்கன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் என்னோட டிவைஸில். அண்ட் இப்போ என்னோட டிவைஸில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இப்போ 1 MB 2 MB ஓடின்னு இருக்குது. அண்ட் எப்பயுமே ஓடாது. லைக் நான் எப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணுறேனோ அந்த டைம்ஸ்லாம் 1 MB 2 MB ஸ்பீட் கொடுக்குது. அண்ட் கைஸ் நான் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். அண்ட் நான் இதை ஸ்டெப் பை ஸ்டெப் நானே ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி போட்டிருக்க ஸ்டெப்ஸ். அண்ட் கேமர்ஸ் யார் இருக்கீங்களோ லைக் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி அவங்களுக்கும் சில டைம்ஸில் நெட்வொர்க்கில் பிங் நிறைய ஆகிடும். அதுக்கும் இந்த வீடியோவில் டிப் இருக்குது. ஓகே கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணாத வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணாத ஜஸ்ட் டாபிக்கு போயிடலாம் கைஸ். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா, உங்களோட சிம் எந்த நெட்வொர்க்கில் போட்டிருக்கீங்க, எந்த சிம் ட்ரேல போட்டிருக்கீங்கன்றது ஹெவி மேட்டர் ஆகும். எதுக்குன்னா நிறைய ராம்ஸ், கலர் ஓஎஸ், ஃபன் டச், ஹைட்ரோஜன் ஓஎஸ் என்ன இருக்குதோ கைஸ், இந்த ஃபோன்ஸ் சில ஃபோன்ஸ் என்ன ஆகும்னா உங்களோட சிம் 1 டேட்டா தான் ப்ரையாரிட்டைஸ் ஆகும். அண்ட் சில ஃபோன்ஸில் டியூவல் லைட்னு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த பாக்ஸ் மேலே இருக்கிறது பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி சிம்ஸில் என்ன ஆகும்னா உங்களோட 2 சிம்மோட டேட்டாவும் அது கம்பைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துன்னு இருக்கும். ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன ஆகும்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுன்னா ஃபோனில் இருக்கிற 2 சிம்மும் எடுத்துடுங்க, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரைமரி நீங்கள் என்ன டேட்டா பேக் யூஸ் பண்ணீங்களோ அந்த சிம்மை சிம் 1 ட்ரேக்கு போட்டுட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு ரீபூட் பண்ணிவிட்டு செட்டப் பண்ணிவிடுங்க. செட்டப் பண்ண பிறகு நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு செகண்ட் சிம்மை போடுங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்களோட செகண்ட் சிம்மாகவே இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் சிம்முக்கு தான் உங்களோட டேட்டா ப்ரையாரிட்டி கிடச்சின்னு இருக்கும். ஓகே கைஸ், இது பண்ணாலே நிறைய பேருக்கு ஃபிக்ஸ் ஆகிடும். அண்ட் என்னோட நிறைய டைம் இதான் ப்ராப்ளம் பண்ணியிருப்பேன்னா அப்போது எனக்கு கம்மி ஸ்பீடில் டேட்டாவே வராதே இருக்கும். இப்போ இது ஃபிக்ஸ் ஆகிடும். ஓகே சார், செகண்ட் டாபிக் என்னென்னா ரோமிங் ஆன் பண்ணுறது. அண்ட் கைஸ் நான் பேசிக்லேருந்து தான் போயின்னு இருக்கேன். அண்ட் பேசிக்கில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. போய் ரோமிங்கை ஆன் பண்ணி விட்டுடுங்க. ரோமிங் ஆன் பண்ண என்ன ஆகுனா மோஸ்ட் ஆஃப் சரௌண்டிங் பேண்ட்விட்த் என்ன இருக்குதோ அது உங்களோட ஃபோனுக்கு கிடைக்கும். உங்களோட தம்பி இல்லை அண்ணன் பக்கத்தில் உட்காந்துருந்தா அவங்க ஃபோனுக்கு ரிசீவ் பண்ணிருக்கிற பேண்ட்விட்த் ஸ்ட்ரென்த் கம்மியாயிடும். இப்போ இது பேசிக் டிப்ஸ் 1 and 2. அண்ட் கைஸ் நான் பர்சனலாக நானும் சொல்ல மாட்டேன், என் தம்பி கண்டுபிடிச்சது இந்த ட்ரிக். இந்த டிப் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். உங்களோட டேட்டா எப்போ ஸ்லோவாக இருக்கிறதோ நீங்கள் ஜஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட் யாருக்குன்னா கால் பண்ணி விட்டுடுங்க. அண்ட் ரிசீவர் எண்டில் அவங்க அட்டென்ட் பண்ணணும். அட்டென்ட் பண்ணால் ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு உங்களோட டேட்டா சர்வர் ஆஃப் ஆகிடும். அப்படின்னா நியரஸ்ட் டவருக்கு டேட்டா ஆஃப் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் கால் கட் ஆன பிறகு உங்களுக்கு வாபஸ் அந்த பேண்ட்விட்த் என்ன இருக்குதோ அது ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகிடும். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு நிறைய ஸ்பீட் கட்டிங் இருக்கும். அண்ட் அப்ரேட் கொஞ்சம் நேரம் ஆன பிறகு டவுன் ஆகிடும். ஆனால் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கேம் விளையாடும் போது இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இல்லை நீங்கள் ஏதாச்சும் மூவி டவுன்லோட் பண்ணும்போதுனால இது சக்காத்தான் ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு சிக்னலே கட்சினியில் கால் பண்ணுறதுக்குன்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு ட்ரிக் யூஸ் பண்ணலாம். என்னென்னா பேலன்ஸை செக் பண்ணுறது. உங்களோட டிஃபால்ட் உங்களோட நெட்வொர்க் ப்ரொவைடர் IFSC கோடு என்ன இருக்குதோ, லைக் நான் ஏர்டெல் யூஸ் பண்ணுவேன் *121, இதுக்கு கால் பண்ணி விட்டுட்டா உங்களோட நெட்வொர்க்கும் ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகிடும். உங்களோட பேலன்ஸ் செக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு வாட்டி பேலன்ஸ் செக் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன ஆகுனா உங்களோட நியரஸ்ட் டவருக்கு இந்த கோடை ரன் பண்ணால் உங்களோட ஃபோனில் அது ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் ஆகும். அண்ட் பேண்ட்விட்த் ஈஸியாக கேட்ச் ஆகிடும். அண்ட் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஸ்லோ ஆகணும் ஆன் ஆகிறதுக்கு, ஆனால் ஆகிடும். இன்னொரு ட்ரிக் என்னென்னா, இது கேமர்ஸ்க்கு கேம் விளையாடின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிங் 32 இல்லை 54 இருக்கும், க்ரீனில் இருக்கும். அண்ட் நிறைய கேம்ஸ்லையும் இது பிங் எங்கே ரீடிங் காட்டுதோ அதை பார்த்துடுங்க. அண்ட் 32 50 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். அண்ட் சடனாக 998 மேக்ஸிமம் பிங் டச் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுதுன்னா உங்களோட மோஸ்ட்லி பேண்ட்விட்த் இல்லை ஏதாச்சும் நெட்வொர்க் இஷ்யூஸில் தான் இப்படி ஆகுறது. ஸோ இல்லை சர்வர்லேருந்து ரெஸ்பான்ஸ் வராது இருக்குன்னா அதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்குது. அண்ட் இப்போது உங்களுக்கு கேமில் இருக்கும்போது நீங்கள் வாபஸ் அந்த கேமுக்கு போய் கனெக்ட் ஆகணும்னு உங்களுக்கு ஒரு வெறி இருந்தால், லைக் ரேங்க்கெல்லாம் புஷ் பண்ணின்னு இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் ஒன்றும் பண்ணுறது வேணால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ண சொல்லுங்கள். கால் பண்ண முடியலைன்னா ஏரோப்ளைன் கூட ஆன் ஆஃப் பண்ணினே இருங்க. அரௌண்ட் 3 டைம் பண்ண பிறகு ஜஸ்ட் விட்டுடுங்க. 1-2 செகண்ட்ஸ் ஆன பிறகு கனெக்ஷன் ரீஎஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு நீங்கள் கேம்குள்ளே போயிடுவீங்க. எங்க இந்த ட்ரிக் நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் நான் சொல்லின்னு இருக்கேன். ஓகே கைஸ், இதெல்லாம் ட்ரிக் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா இன்னொரு ட்ரிக் இருக்குது. அது என்னென்னா யூடியூப். ஆமாம் கைஸ், யூடியூப் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்வொர்க் இல்லாத டைமில் ரன் பண்ணாலும் அது யூடியூப் எப்படின்னா ஒரு பேண்ட்விட்த் கேட்ச் பண்ணிவிடும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டிக்டாக்கும் சேம் ஒர்க் ஆகுது. உங்கள் ஃபோனில் யூடியூப் இல்லைனாலும் ஏதாச்சும் ஒரு டேட்டா ட்ரெயினிங் ஆப் இருந்தால், அப்படின்னா நிறைய டேட்டா இழுக்கிற ஆப் இருந்தால் அதை ஆன் பண்ணி விட்டுடுங்க. உங்களோட மோடம் என்ன இருக்குதோ ஃபோனில் அது ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். யூடியூப்னா இப்போ யூடியூப்பில் பார்த்துனே இருப்பீங்க. அதுக்கு தான் நான் சொல்லின்னு இருக்கேன். இந்த ட்ரிக் யூடியூப்பில் அப்ளை பண்ணுங்கள். இந்த ட்ரிக் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களோட ஃபோனை ஓப்பன் பண்ணிவிட்டு யூடியூப்பில் சர்ச் வரக்கு போயிட்டு நான் ஒரு செட்டிங் போட்டிருக்கேன். அந்த செட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் வந்துன்னே இருக்கும். Idiotic JK சர்ச் பண்ணிவிட்டு அங்கே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வரும். ஒரு குரங்கு மூஞ்சி அண்ட் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வரும். அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டேப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃபோனில் இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஜோக் நல்லா இல்லைன்னு தெரியும், ஆனால் யூடியூப் ஒர்க் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ்.
ஓகே சார், 7th டிப் என்னன்னா, உங்களுக்கு டவுன்லோட் பண்ணும்போது நிறைய ஸ்பீடு வேணும்னு நீங்கள் நினச்சிருந்தா உங்களுக்கு அதுக்கு ஒரு டிப் இருக்குது. பார்த்தீங்கன்னா நார்மல் வெப்சைட்டில் நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க உங்களோட இன்டர்நெட்டில் தான் ஸ்பீடு இருக்குது, ஸ்பீட் கம்மியாக இருக்குது, அதுக்கு தான் இந்த டவுன்லோட் ரொம்ப ஸ்லோவாக ஆகின்னு இருக்குதுன்னு. சில டைம்ஸில் மூவி இல்லை டாரண்ட்ஸில் டவுன்லோட் பண்ணும்போது அப்படி ஆகின்னு இருக்கும். ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறது என்னென்னா, உங்களோட நெட்வொர்க்கில் இஷ்யூ இருக்காது, நிறைய டைமில் நெட்வொர்க் இஷ்யூ இருக்காது. அந்த வெப்சைட்டோட சர்வர் உங்களோட கண்ட்ரிக்கு எவ்வளோ ஸ்பீட் கொடுக்கும் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறைய வெப்சைட்டில் அதை செட் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ பைட்ஸில் தான் டவுன்லோட் ஆகணும். நீங்கள் ஒரு 5 MB பிளான் போட்டிருந்தாலும் ஜஸ்ட் உங்களுக்கு அந்த ஸ்பீடில் தான் கிடைக்கும், ஒரு 500 KB. இதை பூஸ்ட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். எப்படின்னா, நீங்கள் ஒரு யூஎஸ்சியில் ஏதாச்சும் வேறு கண்ட்ரியோட ஃபாஸ்ட் VPN சர்வீஸை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நார்ட் VPNோட அன்லிமிட்டட் ட்ரிக் நான் VPN வீடியோவில் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி நான் நார்ட் VPN யூஸ் பண்ணுவேன். எதுக்குன்னா, ஏதாச்சும் ஒரு ஃபாஸ்டஸ்ட் சர்வர் கனெக்ட் ஆகிட்டு டவுன்லோட் பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா நார்மலாக எனக்கு 100 KBயில் டவுன்லோட் ஆகிறது, இதில் 2 MB ரேஞ்சில் டவுன்லோட் ஆகும். ஓகே கைஸ், தி 8th and final trick is APNs and இது சில பேருக்கு ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ட்ரெண்டிங்காக போயின்னு இருக்குது APN யூஸ் பண்ணுங்கன்னு. அண்ட் கைஸ், சில வீடியோஸில் ப்ரூஃப் காட்டுறாங்களே, இட்ஸ் ஜஸ்ட் லிட்டரலி ஃபேக். நிறைய பேர் ஃபேக் தான் காட்டுறது, APN போடுங்க, எக்ஸ் ஆல்பா APN அப்படி இப்படின்னு. அண்ட் கைஸ், இது சில டிவைஸில் ஒர்க் ஆகும், சில டிவைஸில் ஒர்க் ஆகாது. பட் APNs எனக்கு ஒர்க் ஆகல, என்னோட தம்பி ஃபோனில் ஒர்க் ஆகிருக்குதுன்னு நான் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். APNs அண்ட் செட்டிங்ஸோட பிளாக் நான் கொடுத்துட்றேன். அப்படின்னு எந்தெந்த நெட்வொர்க்குக்கு எந்தெந்த செட்டிங்ஸ் போடணும், அந்தந்த நெட்வொர்க்கு பெஸ்ட் APNsன்னு அதை நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு போனஸ் டிப் இருக்குது. அண்ட் கைஸ், we are reaching 50K, so give it a like and comment செக்ஷனில் போயிட்டு. ஓகே கைஸ், ஓகே, இந்த லாஸ்ட் இந்த ஃபைனல் ட்ரிக் நான் என்ன யூஸ் பண்ணுறது, என்னோட வீடியோ அப்லோடிங் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டைமில் தான் அப்லோட் பண்ணணும்னு ஒரு டார்கெட் இருக்கும். ஆனாலும் சில டைமில் இது ஒர்க் ஆகாது. ஸோ என்ன பண்ணுவேன், ஏன்னா நான் இது சீக்ரெட் டிப் கைஸ், யார் லாஸ்ட் மட்டுமோ பார்த்துன்னு இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது ஹெவி ஒர்க் ஆகும். என்ன பண்ணுறதுனா, நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது ரூமில் இருந்தால் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டே வராது. எனக்கு வீட்டில் இருந்தாலே இன்டர்நெட் வராது. ஸோ இது எதுக்காகுதுன்னா, உங்கள் வீட்டில் எவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குமே, ஃபேனு, ஃப்ரிட்ஜு, AC, இந்த மேலே கட்டை மேலெல்லாம் சாமான் வச்சுருப்பாங்க. ஸோ இது என்ன வேணா உங்களுக்கு ஃபோனுக்கு வர பேண்ட் விடுத்து பவுன்ஸ் ஆகி நிறைய இடத்துல போயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஹையஸ்ட் பிளேஸ் உங்களோட வீடு மேலே எங்கன்னா போய் யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி நான் ஒரு சேரை வச்சுட்டு இருக்கேன் எங்களோட மெட்டில் மேலே. ஸோ அங்கே போய் உட்காந்து அப்லோட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணணும் பண்ணிவிட்டு வந்துடுவேன். நீங்களும் அதே பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் நான் சொல்லின்னு இருக்கிறது ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேரில் எப்படி நீங்கள் இன்டர்நெட்டை பூஸ்ட் பண்ணலான்னு. அண்ட் சில ட்ரிக் சில பேருக்கு ஒர்க் ஆகும், சில பேருக்கு ஒர்க் ஆகாது. இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். இதில் ஒரு ட்ரிக்கும் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா அதோட இஷ்யூ என்னென்னா, மோஸ்ட் யூசர்ஸ் உங்களோட ஏரியாவில் இருக்காங்கன்னு. அதுக்கு ஒரு சிம்பிள் ரீசன் என்னென்னா, சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாலிடேஸில் நீங்கள் பார்த்துன்னு இருந்தால் நிறைய பேர் ஆன்லைன் வந்துட்டு அந்த சர்வீசஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய பேரோட ஃபோன்ஸ் ஒரே இடத்துல இருந்தால் பேண்ட்விட்த் எல்லாருக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். இது ஒரு ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது, இதுக்கு ஃபிக்ஸும் கிடைக்காது. நீங்கள் எங்கே போனாலும் ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஹையஸ்ட் பிளேஸுக்கு போயிடுங்க. ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.